சண்டே மார்னிங் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். கதவை திறக்கிறேன், சூரிய வெயில் பாதி வீட்டு வரைக்கும் வந்தது. நல்லாயிருக்கும். அது வந்து சூரிய ஒளி நிறைய வீட்டில் வந்து உள்ள வரைக்கும் வராது. எங்கள் வீடு ஹால் ஃபுல்லாக காலையில் ஆனால் அந்த சன்லைட் தான். அதுக்கப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்தோம் இல்லையா சந்தையிலேருந்து காய்கறி, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஏன்னா நைட் லேட் ஆனதுனால எடுத்து வைக்க முடியல. மார்னிங் தான் எடுத்து வச்சுட்ருந்தேன். பாருங்கள் எவ்வளோ காய்கறின்னு சொல்லிட்டு, காய்கறி எல்லாம் சேர்த்து நான் ஒரு 250க்கு தான் வாங்கினேன். 230ன்னு நினைக்கிறேன். மற்றது வந்து இந்த பனானா எல்லாருமே ரூ. 40, அப்புறம் இந்த கிழங்கு ரூ. 20 அந்த மாதிரி எல்லாமே தான் வாங்கினேன். அதில் தான் எனக்கு 600 வரைக்கும் வந்துச்சு. கருவாடெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தி இருக்கா. எனக்கு வந்து இங்கே வர வரைக்கும் அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச பொண்ணே எனக்கு தெரியாது. ஒரே காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். ஆனால் நான் பேசிக்கிட்டதில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தனியாக போய் என்ன பண்ண போகிறேன் பாப்பா வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என் கூட படித்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு பகல் ஃபுல்லாக நைட்டும் 10 மணி 11 மணி வரைக்கும் கூட அவங்க தான் பாப்பாவை பார்த்துக்குவாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க தான் இன்றைக்கி ஃபிஷ் வாங்க மார்க்கெட் போகிறேன்னாங்க. சரி எனக்கும் சேர்த்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வா, மத்தி வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் என்ன மீனே தெரில, ஒரு மீனை வாங்கிட்டு வந்துட்டா. என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல வேளை நான் கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபிஷ்ஷு நல்லா தான் இருந்தது. ஆனால் அதோடய ஸ்மெல்லு தான் சரியில்லை. அவளும் ஏமாத்திட்டா. அவளும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் அவள் பாறை மீனும் சேர்த்து வாங்கியிருந்தா. நான் வந்து நண்டும் இதுவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இங்கே மார்க்கெட்டுங்கவும் இது எனக்கு 2ம் சேர்த்து 250 தான் வந்தது. இதுவே நான் வால்பாறையில் வாங்கியிருந்தேன்னா உங்களுக்கே தெரியல, நான் ரேட்டு தான் சொல்லியிருக்கேனே. என்ன மீன் வாங்கினாலும் கிலோ வந்து ரூ. 300 வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு வந்து நான் தலையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை நான் க்ளீன் பண்ணதே கிடையாது. ஏன்னா செதில் எதுவுமே இல்லை. ஆனால் மத்தின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த மீனோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நண்டு கிரேவி பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் நண்டு நிறையா இருந்ததுனால 1/2 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருந்தா. கிரேவி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு மசாலாவும் தடவி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடும் கொடுத்தாச்சு. அவர் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார் ஃபிஷ்ஷுனா. அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நான் வச்ச குழம்பு வந்து மண் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, நல்லா இல்லைன்னு. ஆனால் நண்டு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் டேஸ்ட் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபிஷ் ஃப்ரைவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு, லோக்கல் தான் கோயம்புத்தூரில். அதை எடுத்துகிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் எனக்கு முன்னாடியே அவள் ஃபிஷ்ஷை வந்து குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா, எனக்கும் சேர்த்து சிவரஞ்சினி. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைவும் எனக்கு கொடுத்து விட்டுருந்தா. இந்த மனசெல்லாம் யாருக்குங்க, ஒரு வால்பாறையில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டீ பவுடர் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில்